போல, நேருவை போல, இந்திரா காந்தியை போல இருக்கிறாங்களா தலைவர்கள்? அண்ணல் காந்தியடிகளை போல, நேதாஜி சுபாஷ் சந்திரை போல, பகத்சிங்கை போல, அபுல் கலாம் ஆசாத்தை போல, ஜின்னாவை போல ஒரு தலைவர்கள் இந்திய தேசத்தில் இருந்திருந்தால் நாங்கள் அனைவரும் அவருக்கு பின்னால் நின்றிருப்போம். உண்டா? தலைவன் இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு நாங்கள் இந்திய தேசத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் போராட்ட களத்துக்கு வந்துவிட்டார்கள், தியாகம் செய்வதற்கு, உயிரை விடுவதற்கு. ஆனால் தலைமை ஏற்பதற்கு யார் இருக்கிறார்? யாராவது உண்டா? அன்றைக்கு இருந்தால் நேரு இருந்தார், காந்தி இருந்தார், ஜின்னா இருந்தார், பல்வேறு தலைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு தலைவர்கள் என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? வழி நடத்துவதற்கு தலைவர்களின் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் இருந்திருந்தால் மோடி செல்லா காசாக சாக்கடையில் தள்ளப்பட்டிருப்பார். தலைமைத்துவத்திற்கு தகுதி இல்லாத இந்த RSS பயங்கரவாதிகள் கையிலே இந்திய தேசம் சிக்கி தவிக்கிறது, கதறுகிறது, கண்ணீர் விடுகிறது, ஓட விடுகிறது. இந்தியா இந்த பாவிகள் கையில் சிக்கி இந்திய தேசத்தை மதத்தின் பெயரால் பிரிக்க பார்க்கிறார்கள். 30 கோடி முஸ்லிம்கள் போராடி தனிநாடு கேட்பார்கள் என்று நினைத்திருக்கிறார் மோடி. தனிநாடு இல்ல அவனே. 30 கோடி மக்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னால் உன்னையும் கூட்டிட்டு தாண்டா போவோம். இந்திய தேசத்துல இருந்து உன்னையும் கூட்டிட்டு தான் போவோம். நாங்க எங்க ஒதுங்குறோமோ அங்க மோடிக்கு ஒரு சீட் இருக்கு. பார், எங்கள் வாழ்வை பார், எங்கள் பழக்க வழக்கத்தை பார், எங்கள் பேச்சை பார், எங்கள் பண்பாட்டை பார், எங்கள் கலாச்சாரத்தை பார், எங்கள் மார்க்கத்தை பார் என்று கத்தனா பண்ணி விட்டுருவோம். யாருக்கு? நரேந்திர மோடி. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எங்களை அழித்து விட்டு ஒரு இந்தியாவா? கனவிலே நடக்குமா? அது கனவாகவே கரைந்து போகும். எத்தனையோ கனவுகளை தகர்த்தவர்கள் 1400 ஆண்டு காலமாக இந்த பரம்பரை. எத்தனையோ பேருடைய கனவிலே மண்ணை அள்ளி போட்டவர்கள் நாங்கள். இங்கே ஒரு கனவுதான் நடக்கும். அனைத்து மக்களும் சமமாக, சகோதரத்துவமாக, இறைவனின் அடிமையாக இந்த மண்ணில் வாழுகிற ஒரு கனவு மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்குமே தவிர மோடியின் கனவு, அமித்ஷாவின் கனவு கனவாகவே முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்படி போயிருவோமா? நாங்கள வீட்டுல சொல்லிட்டே வர்றதில்லை. காரணம், அதிகமா குழந்தைகளை கூட நாங்க நேசிக்கிறது இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இந்த பேச்சை பேசிட்டு போய் இந்த காவல்துறை என்ன விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் RSS காரனை தூண்டி விட்டு கொள்றான், அறுக்கிறதுக்காக பெருநாளைக்கு நம்ம வீட்டுல கட்டி போடப்பட்ட ஆடு இருக்குதே, அந்த மாதிரி ஆடுகள் நாங்கள். ஆனால் இந்த உயிர் சும்மா போகாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதிக்க வெறி பிடித்த அராஜக ஆட்சியாளர் அடக்குமுறைக்கு ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம். அன்புக்குத்தான் அடிபணிவோம். இன்றைக்கு இந்திய தேசம் கிளந்திருக்கிறது. அண்ணன் வேலுச்சாமி என்ன சொன்னார்கள்? எங்களின் பிணங்களின் மீதுதான் முஸ்லிம்களை கை வைக்க முடியும் என்று அண்ணன் வேலுச்சாமி அண்ணன் பேசுகிறார்கள். இது போல ஏராளமான எங்கள் சகோதரர்கள் இந்தியாவின் விழுமியங்களை முன்னெடுத்துக் கொண்டு எங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் போர் செய்கிற போது வேலுச்சாமி அண்ணனை கூப்பிட மாட்டோம். எந்த ஒருத்தரையும் நாங்க கூப்பிட மாட்டோம். நாங்கள் தான் போர் செய்வோம். உங்களை போராடத்தான் கூப்பிடுவோம். உங்களை போராடத்தான் கூப்பிடுமே தவிர போர் செய்வதற்கு உங்கள் தம்பிமார்கள் நாங்கள் இருக்கிறோம். இந்திய தேசத்தின் 136 கோடி மக்களின் விடுதலையை 30 கோடி முஸ்லிம்களுடைய பிணத்தின் மீது கட்டமைப்போம் இன்ஷா அல்லாஹ். எதிர்கால தலைமுறை வாழட்டும். எங்கள் வயிற்றிலே பிறந்து வளர்கிற எதிர்கால தலைமுறை எங்கள் அண்ணன்மார்களோடு வாழும். அப்படி ஒரு தியாகத்திற்கு நீங்கள் தயாராகாமல் இந்திய தேசத்தின் இனி ஒரு சுதந்திரத்தை நீங்கள் அடைய முடியாது. 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் தேதிக்கு முன்னால் இந்தியா ஒரு அடிமை தேசம். அந்த அடிமை தேசத்தை சுதந்திர தேசமாக மாற்றுவதற்கு லட்சக்கணக்கான தியாகிகள் இந்திய தேசத்திலே ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அவர்களின் ரத்தம் இந்த பூமிக்கு தேவைப்பட்டது. அதனால் விடுதலை கிடைத்தது. உங்களின் ரத்தம் இந்திய தேசத்திற்கு தேவைப்படுகிறது. இனி ஒரு விடுதலைக்கு தயாரா? ரத்தம் சிந்த தயாரா? இதைத்தான் நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கை தெரிவிக்கிறோம். எங்க மேல ஒரு வழக்கு போடுவாங்க, ஒரு 5 செக்ஷன் போடுவாங்க என் மேல பேசினா. அதுல ஒரு செக்ஷன் என்னன்னு கேட்டா, ஜனங்களை தூண்டுற செக்ஷன். நான் மக்களை தூண்டினேன். அப்ப நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவோம். கேட்பார் நீதிபதி, நீங்க மக்களை தூண்டுனீங்கன்னு செக்ஷன் போட்டிருக்காங்க ஐயா, பொய் வழக்கு போட்டிருக்காங்க ஐயா அப்படின்னு இப்படி நிற்போம்.
சரி போங்க விடுதலைன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்ப நாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறோம்? உளவுத்துறை எங்களை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறது, எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், எனது மன நம்பிக்கையின் மீது நான் உறுதி பூண்டு சொல்லுகிறேன், நான் மக்களை தூண்டிக் கொண்டிருக்கிறேன். வளைந்திருக்கிற உங்கள் முதுகுகள் நிமிரட்டும், சுருங்கி இருக்கிற உங்கள் நரம்புகள் அது புடைக்கட்டும், உங்கள் ரத்தம் ஆறி போயிருக்கிறது. இந்திய தேசத்தில் ஆறிய ரத்தத்திற்கு வேலை இல்லை. இனிமேல் சூடான ரத்தம் தேவை. உங்கள் ரத்தங்களை சூடுபடுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இவைகளில் இந்திய தேசத்திற்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். அடிமைப்படுத்தப்பட்ட மக்களின் விடுதலையை ஊர்ஜிதம் செய்வதற்கு இது நடந்தே தீரும். எவ்வளவு கொடுமைகளை இந்த தேசத்தில் அனுபவித்தது. இழந்தோம் இழந்தோம் இழந்தோம். இந்தியாவில் அடைந்ததை தவிர ஏராளமான வகைகளை இந்திய தேசத்தில் நாங்கள் இழந்தோம். காஷ்மீரில் 1,52,000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1,52,000 பேர். இப்படி ஒரு சமூகம் எங்காவது உண்டா? சொந்த தேச மக்களை கூறு போட்டு குறுக்கு நெடுக்காக வெட்டி போட்டு 13 வயது இளம் பெண்கள், 1000க்கும் மேற்பட்டவர்கள், சுமார் 24,000 இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்ட நாடு இந்த காஷ்மீர். யாரால் கற்பழிக்கப்பட்டார்கள்? அரசு அதிகாரிகளால், ராணுவ அதிகாரிகளால், இந்த RSS பயங்கரவாதிகளால். அவன் சொல்றான் பண்டிட்ட நம்ம பொண்ணோன்னு. அவ்வளவு பண்டிட்டுகள் அங்க இருக்காங்களா? கொல்ற அளவுக்கு பண்டிட்டுகள் இருக்காங்களாங்க. நம்ம கொன்னோன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை கொண்டுகிட்டு இருக்கான். திறந்த வழி ஜெயில இருக்கான் காஷ்மீர்ல. சட்டத்தை பயன்படுத்தி, பார்லிமெண்டரி மெஜாரிட்டியை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய கோர காட்சிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஐக்கிய நாட்டு சபை காரி துப்புறான் இந்தியாவை. எவனுமே முதலீடு செய்வதற்கு இந்தியாவுக்கு இனிமேல் வரமாட்டான். மோடி ஆகாது இந்தியா, தெரிஞ்சுக்கங்க. ஐக்கிய நாட்டு சபையினுடைய மனித உரிமை கமிஷனின் பொதுச் செயலாளர் இன்றைக்கு டெல்லியில ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த சிஏஏவுக்கு எதிராக, இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கேவலம்! இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படி ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டது இல்லை. அவ்வளவு கேவலத்தை இந்த மோடி, அமித்ஷா ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த தேசத்தில். இது யாருடைய திட்டம்? RSS பயங்கரவாதிகளுடைய திட்டம். நரேந்திர மோடி ஒரு அப்பாவி. நரேந்திர மோடி ஒரு குழந்தை, குளோனிங் பேபி. நரேந்திர மோடி கருத்தரித்த பேபி அல்ல, அது குளோனிங் பேபி. RSS இன் பட்டறையில் தயாரிக்கப்பட்ட தவறான ஒரு குழந்தை நரேந்திர மோடி. அதற்கென்று சொந்த கருத்தில்லை, சுயமான மூளை இல்லை. அரை மணி நேரம் ஒரு தொலைக்காட்சி பேட்டியை உட்கார்ந்து கொடுப்பதற்கு துப்பு கட்ட ஒரு இந்திய பிரதமர் தான் நரேந்திர மோடி. எந்த தொலைக்காட்சியிலாவது கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார் அவர்? சொல்ல இயலாது. காதுல இயர்போன் மாட்டிட்டு தான் பேசுறது. RSS சொல்லும், பேசு. हमारे गाड़ी में तुम्हारे गाड़ी आप में है. யாரு? நரேந்திர மோடி. बहन को बच्ची को என்னடா பச்சிங்கறான், போண்டாங்கறான், என்ன விஷயம்? இதான் நரேந்திர மோடி. அங்க என்ன ஆர்டர் வருதோ அதை பேசுகிற, அதை உமிழுகிறவர் தான் நரேந்திர மோடி. சுயவேறி அறிவில்லாத ஒருவர். அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு சொன்னார், உங்களுடைய பாக்கெட்ல உள்ள, உங்க வீட்டுல உள்ள நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு 12 மணிலிருந்து செல்லாதுன்ட்டான். இதை யார் சொல்லுவா? இதை நீங்க சம்பாதித்து சேமித்து வைத்திருக்கிற உங்களுடைய பணத்தை செல்லாது என்று இந்தியாவின் எந்த பிரதமராவது இதுவரை சொல்லி இருக்கிறார்களா? ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்ல வேண்டிய வார்த்தையை ஒரு இந்தியாவுடைய பிரதமர் ராத்திரி 8 மணிக்கு சொல்றார். ஏன் காலையில அவனுக்கு சொல்ல முடியாதா? ஒரு இருட்டு பிரதமர், இந்திய தேசத்தின் பிரதமர். எத்தனை பேர் பாடுபட்டோம் அதனால். இந்த திட்டத்தால் நாடு வளப்பெறும். அந்நிய நாட்டிலே இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை நாங்கள் கொண்டு வந்து உங்க ஒவ்வொருத்தருடைய வங்கியில 15 லட்சத்தை போடுவோம்னு சொன்னாங்க. எல்லாரும் வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டான். நரேந்திர மோடி 15 லட்சம் ரூபாயை நம்ம வங்கி கணக்கில் போட போறாரு. வங்கி கணக்கு உருவாக்குறதுக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்கல்ல, அது அவதும் சேர்ந்து போயிடுச்சு. கிடைச்சுதா? இதுக்கு என்ன பேர்? இந்த வஞ்சனைக்கு, இந்த ஏமாற்றுக்கு என்ன பேர்? நம்மை ஒருத்தன் ஏமாற்றினா போடா ஃப்ராடுன்னு சொல்லுவோம். அவனை சொல்லுவோமா இல்லையா? வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றுபவனுக்கு பேர் அயோக்கியன் என்று கூகுள் சர்ச்சில் படிச்சேன்.
வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினா அயோக்கியன்னு பேரு. இப்ப நரேந்திர மோடிக்கு என்ன பேரு சொல்லுங்க எல்லாரும்? சொன்னவங்க எல்லாம் மாட்டினீங்க. ஏன்னா ரொம்ப நாளா எங்க கூட ஜெயிலுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு இருந்த இப்ப எல்லா என் சகோதரிகள் இருக்கிறார்கள். சகோதரிகள் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்க, யார்? இதுதான் இந்திய. இப்படி ஒரு பேரை இந்தியாவின் எந்த பிரதமராவது வாங்கியிருக்கிறார்களா? புதிய சட்டங்களை போட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு, பங்களாதேஷிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமையையும் வாழ்வுரிமையையும் வழங்கினார் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். சட்டங்களை மாற்றி அமைத்து மக்களுக்கு வாழ்வளித்த அவர்கள் இங்கே 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமரான போது இந்த பிரச்சனைக்கு பங்களாதேஷிலிருந்து வந்திருக்கிறவர்கள், அசாமுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர், சீக்கிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர், இலங்கை தமிழுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் ராஜீவ் காந்தி அவர்கள். ஆனால் இருக்கின்ற பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி இந்திய மக்களை இந்தியாவிலிருந்து வெளி கொண்டு போகிற சட்டத்தை இன்றைக்கு என்ஆர்சி என்கிற சட்டம் கொண்டு வந்தது. 19 லட்சம் அஸ்ஸாம் மக்கள் இன்னைக்கு டிடெக்ஷன் கேம்ப்ல அடைக்கக்கூடிய நிலைமையில வரிசையில பிச்சை எடுத்துட்டு இருக்க அஸ்ஸாம்ல. ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி முஸ்லிம் 15 ஆவணங்களை கொண்டு போய் காட்டுகிறார். நான் இந்திய குடிமகன் என்பதற்கான ஆதாரம் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏற்றுக்கொள்ள இயலாது. ரேஷன் கார்டு செல்லாது, ஆதார் அட்டை செல்லாது, பான் கார்டு செல்லாது, ஓட்டர் ஐடி செல்லாது, ஓட்டுநர் உரிமம் செல்லாது, இடம் வாங்கின பத்திரம் செல்லாது. எல்லாம் பத்திரமா வச்சுக்க செல்லாது, எதுவுமே செல்லாது. ஆதார் எடுக்கும் போது நம் கையின் விரல்களுடைய ரேகைகளை அவர்கள் ஸ்கேனிங் பண்ணாங்களா இல்லையா? கை விரலின் ரேகைகளை ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, கண்ணுக்குள்ள ரேகை இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ரேகை. அந்த ரேகைகளை கூட ஐடி ப்ரூஃபாக எடுத்திருக்கிற போது இன்னொரு ஐடி எங்களுக்கு எதற்கு? ஆதார் தேவையில்லாத ஒன்று என்றால், ஆதார் செல்லாத ஒன்று என்றால், அந்த செல்லாத ஒன்றை எங்கள்கிட்ட தந்த கேணப்பைய யாரு சொல்லுங்க? யாரு தந்த ஆதாரு? மோடி தந்தார். செல்லாதுன்னு தெரியுதுல்ல? இவ்வளவு ஐடி இருக்கும்போது ஏண்டா அது தந்த? செல்லாதல்ல. செல்லாத ஒன்றை எங்கள் வரிப்பணத்தை செலவு செய்து, பல்லாயிரம் கோடியை செலவு செய்து ஏன் அதை எங்கள் கையிலே தந்தாய்? அதுவும் செல்லாது. பின்ன எது செல்லும்? இதுதான் செல்லும். RSS உறுப்பினர் அட்டை செல்லுமா? RSS உறுப்பினர் கார்டே கிடையாது. எதுதான் செல்லும்? எங்களை துரோகிப்பதற்கு, எங்களை வஞ்சிப்பதற்கு, எங்களை ஏமாற்றுவதற்கு. இன்றைக்கு இதையெல்லாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற போது சாஹின்பாக் டெல்லியில 200 பேர் அடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 200 தாய்மார்கள், பெரியோர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க டெல்லியில. என்ன குற்றம் செய்தார்கள்? 53 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மோடியின் காரணத்தினால். மிஸ்டர் மோடி, நீ ஒரு கொலைகாரன். உன்னால் தான் 53 பேர் டெல்லியில கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு உயிரை நீ திருப்பி தர முடியுமா? ஒரு உயிரை? மகா பாவி! எவ்வளவு பெரிய கொடூரம்! நேற்று வரை என் கணவன், நேற்று வரை என் பிள்ளை, இந்த தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். எரிக்கப்பட்ட வீடு, ஆயிரக்கணக்கான வீடுகள், எரிக்கப்பட்ட பள்ளிவாசல், தகர்க்கப்பட்ட பள்ளிவாசல், தீ வைக்கப்பட்ட பள்ளிவாசல், 17 பள்ளிவாசல் தீ வைக்கப்பட்டிருக்கு டெல்லியில, தலைநகர் டெல்லியில. மானங்கெட்டவனை, ஆயுதம் கொண்டு நிராயுதபாணிகளை அடக்குகிறியே, இது கேவலமா இல்லை? உன் கையில இருக்கிற ஆயுதம் மாதிரி பாதி அளவு என் கையில கொடு, அப்புறம் நடத்து உன்னுடைய வெறியாட்டத்தை. கபில் மிஸ்ரான் ஒரு பொறுக்கி, அவன் பிஜேபி காரனா. அவன் சொல்றான், இந்த படுகொலைகளை நடத்துவதற்கு முன்னால் 3 நாட்கள் காவல்துறை விலகி விடுங்கள். அவன் சொல்றான் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட். 3 நாட்கள் காவல்துறை விலகிக்க இந்த சாஹின்பாக்கை நாங்க ஓட விடுறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அவனை பிடிச்சு 500 RSS குண்டர்களை வர வைத்து, ஆயுதத்தை கையில கொடுத்து, துப்பாக்கியை கையில கொடுத்து, கற்களை கையில கொடுத்து அடி. யார் சொல்றா? காவல்துறை ஏவல் அடிமைகள் சொல்லுகிறார்கள். காவல்துறை என்பது ஒரு நடுநிலைமையான ஒரு துறை, அப்படித்தான் இருக்க வேண்டும்.
பப்ளிக் சர்வன்ட், மக்கள் பணியாளர்கள், மக்களிடத்தில் இருந்து சம்பளம் பெறுகிற நன்றி கூட இல்லாமல் டெல்லி போலீஸ் சொல்றாங்க, நம்ம போலீஸ் நல்ல போலீஸ், நன்றி கூட இல்லாமல் மக்கள் பணத்தை சாப்பிடுறோம், என் பொண்டாட்டிக்கு சாப்பிட கொடுக்கிற உணர்வு இல்லாதவர்களாக போராடுகிற மக்கள் மீது என்ன பாவம் செய்தான்? கொலை செய்தானா, கொள்ளையடித்தானா, விபச்சாரம் செய்தானா, ஊழல் செய்தானா, சுய விளம்பரம் செய்து எங்கேயாவது எம்பி ஆனா, எம்எல்ஏ எதுவுமே கிடையாது. அப்பாவி மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் ஆசாதி ஆசாதி என்று முழங்கினார்கள். 2 இளைஞர்களை கீழே படுக்க வச்சு காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் சூழ்ந்து 25 காவலர்கள் சூழ்ந்து எட்டி சூக்கால்ல மிதிக்கிறான். சொல்ற ஆசாதின்னு சொல்லு, ஆசாதின்னு. அந்த இளைஞர்கள் அடித்தே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 53 பேர் குறுக்கு நெடுக்காக வெட்டி போட்டார்கள். இந்த அயோக்கியன் மோடியினுடைய ஆட்சியில் யார் இதை தடுப்பது? யார் கேட்பது? வழக்கு போடுவதற்கு நீதிமன்றம் போற நிலைமையில நீதிமன்றம் இருக்கா? நான் கேட்கிறேன். இவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த வன்முறையை தூண்டிய, நடத்திய கபில் மிஸ்ரா மீது ஒரு எஃப்ஐஆர். உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி முரளிதர் கேட்கிறார், டெல்லியில் இருக்கிற எல்லாரும் கொல்லப்பட்டதற்கு பிறகுதான் நீங்கள் வழக்கு போடுவீங்களா, கைது செய்வீங்களா? இந்த நாட்டில் கேட்கிறார். மானங்கெட்ட மோடி செத்திருக்க வேண்டாம், உன்னுடைய ஆட்சியில் தானே நீதிபதி கேட்கிறார். நீ குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கிற போது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்ன சொன்னார்? இதைவிட கேவலமான வார்த்தைகளை அவர் பேசினார் மோடியை பற்றி. கண்டித்தது உச்ச நீதிமன்றம், கண்டித்தது மோடியை. இப்பொழுது பிரதமராக இருக்கிறார். உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி அங்கே கேள்வி எழுப்புகிறார் நீதிமன்றத்தில், ஏன் கைது செய்யவில்லை? 200 பேரை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்ட கபில் மிஸ்ரா ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை? காவல்துறை பதில் சொல் என்று கேட்டபோது விழிபிதுங்கி நின்றார்கள் வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள். நீங்க பாத்தீங்களா, கபில் மிஸ்ரா பேசுறதை கேட்டீங்களா அப்படின்னு நீதிபதி கேட்டார். முரளிதர் போல நல்ல நீதிபதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவர்கள் இல்லை, நாங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. நீதிமன்றத்திலேயே அந்த வீடியோ ஆன் பண்ணாங்க. பார்த்தால் கருண கொடூரமான வார்த்தைகளை அவன் பேசி இருக்கிறான். இவன் மீது ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடவில்லை, ஏன் இவனை கைது செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னான், 2 நாளில் இந்த அயோக்கியர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் நீதிமன்றத்தில் இருந்து வீட்டுக்கு போனார். மறுநாள் இன்று வரை அதற்காக யாராவது தண்டிக்கப்பட்டார்களா? நீ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் சொன்னார்கள் இவருடைய மரணத்தில் சதி இருக்கிறது என்று சொன்னார்கள், மர்மம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்று வரை யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. என் அன்பு மக்களே, நம்முடைய கடைசி புகலிடம் எது தெரியுமா? உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் பாபர் மசூதி விஷயத்தில் அளித்த தீர்ப்பு என்ன தெரியுமா? ஸ்வோஹா ஸ்வோஹா, மொத்தமா ஏப்ப விட்டுட்டான் பாபர் மசூதி. அதுதான் தீர்ப்பு. ரஞ்சன் கோகாய் என்ற உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மீது அளவிட முடியாத நம்பிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் அந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அந்த நாற்காலிக்கு துரோகம் செய்த துரோகி அயோக்கியன் ரஞ்சன் கோகாய், அவருக்கு தெளிவாக தெரியும் பாபர் மசூதி முஸ்லிம்களுடையது என்று, அந்த நிலம் முஸ்லிம்களுக்குரியது என்று தெரியும். ஆனால் RSS குளிர்விப்பதற்காக அவர்கள் எழுதி கொடுத்த தீர்ப்பை வாசித்தார் ரஞ்சன் கோகாய். நான் சொல்லுவது அல்லாஹ்வின் மீது சத்தியமான உண்மை சகோதர சகோதரிகளே, ஒரு நீதிபதி RSS கால்களை நக்கி இந்த தீர்ப்பை நமக்கு வழங்கிவிட்டார்கள். எனவே பாபர் மசூதி பறிகொடுக்கப்பட்டது. எல்லாம் நம்முடைய இடம், நம்மளது. அங்க நடந்த கலவரத்தில் நமக்கு சம்பந்தம் இல்லை. இடிக்கப்பட்டது RSS காரர்களால். 2010 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் சுதீர் குமார் அகர்வால் என்ற பொறிக்கு நீதிபதி நமக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். தீர்ப்பிலே ஒரு வார்த்தையை அவன் குறிப்பிட்டான். நான் தீர்ப்பு சொல்லும் போது அங்கே ஒரு குரங்கு வந்து சிரித்தது. தீர்ப்புல சொல்றான், ஒரு குரங்கு வந்து உட்கார்ந்தது. அப்ப நான் தீர்ப்பை இப்படி சொன்னேன், எல்லாம் கதையை சொன்னான். இதையெல்லாம் சுட்டிக்காட்டிய நீதிபதி கடைசியில பாபர் மசூதி நிலத்தை அரசுடைமை ஆக்குகிறோம் என்று எடுத்துக்கொண்டு அப்படியே ராமர் கோயில் கட்டுவதற்கு கொடுத்து விட்டேன் என்று நீங்களும் நானும் இந்த இளைஞர்களும் எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்று பிணமானோம் பாபர் மசூதி தீர்ப்பில்.
ஏதாவது செய்தோமா? ஏதாவது நடந்ததா? பாபர் மசூதி தீர்ப்புல இல்லை. அப்படியே ராமர் கோயில் ஆட்டான். பாபர் மசூதி ராமர் கோயில் ஆக்கப்பட்டது. ஊராங்கோழி அறுத்து உமா பேருக்கு பாத்தியா ஓதிட்டான். நம்ம கோழி எடுத்து அவங்க அம்மா பேருக்கு பாத்தியா ஓதிருக்கான். அயோக்கிய பையன். விட்டுருமா? வரலாறு விட்டுருமா? பாபர் மசூதி அப்படியே போயிருமா? போகாது. இன்ஷா அல்லாஹ் எங்கள் கடைசி குழந்தை இந்த பூமியில் வாழும் காலம் வரை ஒரு நாள் பாபர் மசூதி அதே இடத்தில் கட்டப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அங்க என்ன இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பாபர் மசூதி கட்டப்படும். சட்டப்படியே கட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். நீ எப்படி சட்டப்படின்னு சொல்லி அநியாயமா செஞ்ச அதே சட்டப்படி நாங்கள் கட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய நிலத்துல எங்களுடைய பள்ளிவாசலை கட்டாம நாங்க என்ன கோயில் நிலத்திலேயா கட்டுவோம்? எங்களின் மானம், எங்களின் உயிர், எங்களுடைய உரிமை எல்லாம் அங்கேதான் அடங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் சிஐஏ, அதுக்கப்புறம் என்பிஆர். எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? என்பிஆரை ஏற்றுக்கொள்ள இயலுமா? நாட்டில் ஒரு சென்சஸ் தேவை, கணக்கெடுப்பு தேவை. நாங்கள் கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் இல்லை. நாடு இருந்தா கணக்கெடுப்பு தேவை. நான் எப்படி சொல்றேன்? இப்போ 136 கோடி மக்கள் சென்சஸ் எடுத்ததனால்தான் நான் சொல்ல முடிகிறது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் என்று நான் சொல்ல முடிவது எதனால்? சென்சஸால் தான் சொல்ல முடிகிறது. அந்த சென்சஸ் சட்டம் எப்பொழுதும் இருக்கிறது. அதை நாங்கள் மறுக்கவில்லை. சென்சஸ் எடுத்துக்க. ஆனால் சென்சஸ் என்ற பெயரில் எங்களுடைய குடியுரிமையை கேள்வி கேட்கிற 6 விஷங்களை நீ இந்த என்பிஆர் சேர்த்திருக்கிற. என்பிஆர் என்ற பாலில் 6 விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது. என்பிஆரை அடியோடு அப்புறப்படுத்து. சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி டெட் பாடி பழனிசாமி அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடணும். எப்படிப்பட்ட தீர்மானம்? இப்ப சில பேர் டிவியில பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த 6 கேள்வி எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை எடுத்துட்டா நீங்க என்பிஆர் அமல்படுத்தலாம். யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது. 6 கேள்விகள 100 கேள்வி இருந்தாலும் சரி, விஷம் தான். அதை அப்புறப்படுத்துங்கள். என்பிஆருக்கு எதிராக, சிஏவுக்கு எதிராக, என்ஆர்சிக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் காங்கிரஸ் சென்னிதாரா? காங்கிரஸ் கேரளாவில் எதிர்க்கட்சி இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதன் தலைவர் ரமேஷ் சென்னிதாரா. கம்யூனிஸ்ட் நாட்டை ஆளுகிறது கேரளாவை. அதனுடைய ஆட்சியாளர் முதலமைச்சர் பினராயி விஜயன். முஸ்லிம் லீக்குடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து, அனைத்து எம்எல்ஏக்களும் ஒரு சட்டமன்றமே கூடி இந்தியாவில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் கேரளாவில். ஒருத்தனை தவிர ராஜகோபால் என்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவை தவிர கேரளாவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு, காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவோடு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவுடைய ஆதரவால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை கொண்டு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். என்ஆர்சிக்கு எதிராக, என்பிஆருக்கு எதிராக, சிஏஏ என்ற இந்த விச சட்டங்களுக்கு எதிராக போட்டா ஒரு 10 பேர் ஜெயிக்கலாம். அதிமுக போடலேனா இந்த தமிழகத்தில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஒரு சீட்டை கூட பெற முடியாதோ அதே நிலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உருவாக்குவதற்கு நாங்கள் போராடுவோம். ஆனால் இந்த சட்டத்தை வாபஸ் பெற்றால் எங்கள் நன்றியை வேறு ஒரு வழியில் நாங்கள் தெரியப்படுத்துவோம். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல, எங்களுக்கு யாரும் எதிரி அல்ல. இதை விடுத்து முடிக்க போகிறேன். இதை விட்டுட்டு இதையெல்லாம் செய்யாம உங்கள் அரச பயங்கரவாதத்தால், ஆயுதத்தால், ஆட்சி அதிகாரத்தால் 30 கோடி முஸ்லிம்களை நீங்கள் குடியுரிமை மறுக்கப்பட்டால், இங்க வா மோடி, இங்க வா, சல்யூட், அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வா என்று மோடியை பார்த்து சொல்லுவோம். 30 கோடி முதல்ல முஸ்லிம்களை தான் வேட்டையாடுவான். அடுத்தது கிறிஸ்துவர்கள், அடுத்தது தலித்து, அடுத்தடுத்து வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்கள், ஜாதிகளை சார்ந்தவர்கள். 30 கோடி முஸ்லிம்கள் இந்திய தேசத்தில் குடியுரிமை மறுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டால் நம்ம 30 கோடி பேர் எங்க நிக்கிறோமோ அது ஒரு நாடு. நம்ம எல்லாம் ஒரு நாடாகிறோம். அப்ப நம்ம தான் பிரதமர்.
அண்ணன் வந்து உள்துறை அமைச்சர், ரஃபீக்கு பிரதமர் பதவி. நாங்க இருக்க மாட்டோம். நம்ம நாட்டில் நம்ம தான் போலீஸ், எல்லாத்துக்கும் அனுமதி. அப்படி ஒரு நாடு இந்தியாவில் உருவாகும். எங்கள் குடியுரிமை மறுக்கப்பட்டால் அப்படி ஒரு தேசத்தை இந்திய தேசத்தில் கட்டமைப்போம். அந்த தேசத்தில் நரேந்திர மோடிக்கு குடியுரிமை கொடுப்போம், அமித்ஷாவுக்கு குடியுரிமை கொடுப்போம், அத்வானிக்கு குடியுரிமை இருக்கு. இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கிற வேலையை அண்ணன் வேலுச்சாமி அண்ணன் கொடுப்போம். கொடுக்கணுமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. 30 கோடி பேர் அந்த நாட்டில், இந்த நாட்டில் உள்ள 136 கோடி பேர் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். அனைவருக்கும் குடியுரிமை கொடுப்போம். இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் தலித்துகளும் இந்த நாட்டில் அனைத்து ஜாதியும் உள்ளடக்கிய ஒரு தேசத்தை இந்தியாவில் கட்டமைப்போம் நாங்கள். அப்பொழுது பார்ப்பனியம் தனிமைப்படும். நரேந்திர மோடி ஏங்கல்ல தொங்கவிடப்படுவார். இந்திய தேசத்தின் விடுதலைக்காக என்னுடைய முன்னோர்கள் தூக்கு கயிறை முத்தமிட்டதை போல 136 கோடி இந்திய மக்களுடைய வாழ்வுக்காக, வளத்துக்காக 30 கோடி முஸ்லிம்கள் சாகுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனைத்து மக்களுடைய வாழ்க்கைக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக அல்ல, அனைத்து மக்களின் வாழ்வுக்காக எங்களை அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறர் நலம் நாடல். பிறர் நலத்துக்காக எங்கள் நலத்தை, எங்கள் உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய சாராம்சமே. தவிர எங்கேயாவது டிடென்ஷன் கேம்ப்ல, அகதி முகாம்கள்ல எங்களை நீ அடைக்கணும்னு முடிவு பண்ணினா தடுப்பு சவுறு வச்சிருப்பான். இப்படி 4 பக்கம் எங்களை கொண்டு போய் உள்ள விட்டுருவான். பில்டிங்ல நைட்டு 12 மணிக்கு விடுவானா, காலையில 12 மணிக்கு வரும்போது தடுப்பு சவுறு இருக்காது. பலால்னு கீழே விழுந்துரும், தள்ளி விட்டுருவோம். 30 கோடி பேர் இப்படி கை வச்சா தடுப்பு சவுறு கீழே விழுந்துரும். மோடி கட்டின சவுறு மோடியோட நாசமா போயிடும். அடுத்தது எங்களை கொண்டு போய் அடைக்கக்கூடிய தடுப்பு முகாம்கள். நைட்டு காலையில 12 மணிக்கு எங்களை கொண்டு போய் உள்ள விடு. 4 மணி நேரம், 12, 1, 2, 3, 4 மணிக்கு அப்படி ஒரு கேம்பே இருக்காது, கட்டடமே இருக்காது. பஸ்பமாக்கிடுவோம், சாம்பல் ஆக்கிடுவோம். சாம்பல் கூட மிச்சமாகாது. உன்னுடைய கூடாரமே, RSS கூடாரமே அங்கே வந்து வேடிக்கை பார்க்கும். எப்படி இதை தகர்த்தார்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு டைம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். அது ரகசியம். 18 ஆண்டு காலங்களுக்கு மேலாக ஊர் ஊராக, நாடு நாடாக சென்று உறங்கி கிடந்த சமுதாயத்தை துயில் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கோவை சையத் அவர்களுக்கு அல்லாஹு நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, அடுத்தபடியாக ஜமாத்துல் உலமா சபையினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய பொருளாளர் இனாமுல் ஹசன் அவர்கள் ஒரு 5 நிமிடம் மட்டும்